வீட்டில் சந்தோஷமா இருந்ததே கிடையாது இது வரைக்கும். மன வேதனைலாம் இல்லை. கட்டின பொண்டாட்டி மருமாவோ உள்ள ஏன்னா சோறாக்கி போடல, தம்பி பொண்டாட்டி இருக்காங்க. ப்ரோ எங்க இருக்கீங்க? ஆமா, அந்த ஒரே ரோடு தான் வந்துருங்க. நம்ம வடவாறு ரோடு பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தை தாண்டி வந்தீங்கன்னா பக்கத்துல அங்க ஒரு கிருஷ்ணா மஹால்னு ஒன்று இருக்குல்ல, அங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா ஐயா. வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க வந்து KMKTல வந்திருக்கோம்மா. இன்னைக்கு நாங்க வந்து ஃபுல் டே உங்க கூட இருந்து உங்க கூட விளையாண்டு சிரிச்சு பழகி பாட்டு பாடி ஜாலியா இருக்க போறோம். எப்படி இருக்க போறோம் சொல்லுங்க? ஜாலியா இருக்க போறோம். தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்டால் இல்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்டால் இல்லை. கோயில் தொழும் தெய்வம் நீதானே, பால்வாட்ட கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. வேற என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? மரணம் என்ன தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது, அது நரகமாக மாறிவிட்டது. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கையில் மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. சந்தோஷம் வந்தீங்க தான். எப்பவுமே சந்தோஷம். 7 மாசமே இந்த இடத்துல தான் எனக்கு சந்தோஷமே. சூப்பர் சூப்பர். வீட்டுல எனக்கு சந்தோஷம் கிடையாது. வீட்டுல சந்தோஷமா இருந்ததே கிடையாது இது வரைக்கும். மன வேதனைலாம் இல்லை. கட்டின பொண்டாட்டி மருமாவோ உள்ள யாருமே எனக்கு வயதாக சோப் போடுறதில்ல. தாய் வீடு வயதாக சோப் போடுறாங்க. அடிப்பாரு அனுபவிச்சா. தம்பி என்ன சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியில இருந்து சொன்னாரு. 3 மாசம் ஆகுதா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சரிப்பா. தாய் வீடுங்கிறது தாய் வீடு இல்லாத ஸோ மக்களே, இன்னைக்கு தாய் வீட்டில் இருக்கிற அத்தனை முதல்வர்கள் கூடயும் பேசியாச்சு, சிரிச்சாச்சு, விளையாண்டாச்சு, பாட்டு பாடியாச்சு, எல்லாரு கூடயும் ஒரு டான்ஸ் ஆடியாச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டோம். அது அவங்களுக்கு மனபாரத்தை இறக்கி வச்சு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. எல்லாருமே நல்லா ஜாலியாகவும் இருந்தாங்க, சந்தோஷமாகவும் இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் யாராலையும் அவங்களால பார்த்துக்க முடியாது ஒரு எண்ணம் அவங்க ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு தாய் வீட்டுக்கிட்டு வாங்க. இந்த தாய் வீடு எப்பவுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே வந்து நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இவங்க ஹாப்பியாக இருந்ததை விட நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் இவங்களை மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தோம். நாங்கள் பாட்டு பாடினோம், டான்ஸ் ஆடினோம். இவங்கள ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சோம். பதிலுக்கு அவங்க எங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. அவங்க பதிலுக்கு எங்களுக்கு வந்து பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடி காமிச்சாங்க, எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அது எங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த KMKTV சார்பாக இவங்களோட வந்து இன்றைக்கி மதிய உணவை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இவங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய அன்பை வந்து நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். உங்களோட அப்பா அம்மாவை எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல விடக்கூடாது. அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள கொண்டாடாமல் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சாமி ரூமில் அவங்க ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி எந்த பயனும் இல்லை நண்பா. அப்படி பண்ண அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டார். இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாடுது மானுடம், தித்திப்பாகுது ஆழ்மனம், திட்டமில்லா ஒரு காரணம். நாளை தூக்கி தேனில் தேய்த்ததார், நாழி மீது கோலம் யார், பாலை மீது பாலை வாய்த்ததார், நீலவானின் பாலம் யார்.